நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உள்ள வித்யாபுத்திரன் விஆராஜா குளத்தூரில் பேசுகிறேன். இது என்னுடைய 372வது வீடியோ. இந்த வீடியோ அக்ஷர சக்தி பீடத்தினுடைய 49வது பீடத்தை பார்க்க போகிறோம். 49வது அக்ஷரம் ஹா அப்படின்னு இருக்கு. இது என்ன சொல்கிறது பார்க்கலாம். சமஸ்கிருதத்தில் ஹா என்றும் 33வது மையெழுத்து. இதன் நாயகி ஹம்சவதி தேவி அல்லது ஆத்யாயினி தேவி என்று அழைக்கப்படுகிறாள். இவரது ரூபராமண்யத்தை சித்திர சாபர சந்திரன்னு சொல்றதுன்னா, ஆத்யாயினி ஹகாராக்யா மத்த மாதங்க வாகனா படாலாபா கரை தத்தே சிதம் புஜபராபயாந்த். ஹகார மாத்துக்கா தேவி என ஆத்யாயினி தேவி சிவந்த நிறத்துடன் சிவப்பு பட்டாடை உடுத்தி வலது இடது மேற்கரங்களை முறையே சின்முத்திரை தாமரை ஆகியவற்றுடன் வலது இட கீழ்கரங்களை முறையே வர அபய முத்திரையுடன் கொண்ட சதுர்புஜங்களோடு மதநீர் வடியும் வெண்மை நிற யானை வாகனத்தில் அமர்ந்து அழகாக காட்சி அளிக்கிறார். இதான் இங்கே சின்முத்திரை, அது தாமரப்பு, வர அபயம். இது வெண்மையான யானை மேலே உட்காந்துருக்கா. ஆக்சுவலாக இந்த போஸ்டர் 2-3 நாளாக வந்துட்டுருக்கு. ஒரு கையில் சின்முத்திரை தாமரை நேற்று அப்படியாக வந்தது. அதுக்கு முன்னாடி 2 தாமரையாக வந்தது. வைணவத்தில் வாராகமாகவும் ஹைகிரீவராக, சைவத்தில் சதாசிவனாக, நகுலீசனாக, சாக்தத்தில் அருணகலையாக, சதாசிவ கலையில் அருணாகலையாக, நம் சரீரத்தில் இதே முதல் இடப்பாதம் நுனி வரையாக அகார மாத்துக்காதேவி விளங்குகிறார். இது மாத்ருகானுகண்டன்னு சொல்றதுன்னா, நமோ வாராகோ நகுலி கிருதோ வாம பதஸ்தித சதாசிவருண பிராணி ஹைகிரீவோ ஹகாரகான்னு சொல்லியிருக்கு. ஹகார இது பிறந்த இடம் திரிஸ்தானம் எனப்படும் இடத்தில்தான் தாட்சாயினியின் இரத்த நாளங்கள் விழுந்த இடம். ஸோ இது திருக்கோஷரம் என்று சித்திக்கும் இடமான திரிகோசரம் சித்திக்கும் இடமான திரிஸ்தானம் எனப்படும் மகாசக்தி பீடம் சொல்லிருக்கு. இந்த தலம் பிற்காலத்தில் நல்காடி என்று பெயர் வந்தது. அம்பிகையின் இரத்த நாளங்கள் விழுந்ததால் அமைந்த நாளஹட்டி என்ற பெயர் பெற்றது. பல நூற்றாண்டுகள் பிறகு நல்காடி என்று மருவியதாம். இங்குள்ள சக்தி பீடத்தை அலங்கரிப்பவள் காளி யோகீஷர், இங்குள்ள பைரவர் காளி யோகீஷர். நல்காடி என்று 49வது மகாசக்தி பீடம் கல்கத்தா நகரிலிருந்து சுமார் 238 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. போல்பூர் வழியாக செல்லும் ரயில் மூலம் இந்த தலத்தை அடையலாம். உலக புகழ்பெற்ற சாந்தி நிகேதன் நல்காடியிலிருந்து சுமார் 91 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த நல்காடி கோவிலில் தேவியின் நாளங்களை மிகவும் கொடூரமாக சித்தரித்திருந்தாங்க அந்த காலத்தில். அதாவது இந்த சின்னமஸ்தா அந்த தேவி தான் அது. சின்னமஸ்தாவின் திருவுருவம் பழங்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்ததாம். பிற்காலத்தில் நிகழ்ந்த அந்நிய மதத்தினர் படையெடுப்புகளால் சின்னமஸ்தாவின் தலை சிலை அடித்து நொறுக்கப்பட்டதோடு அந்த ஆலயமும் தீக்கிரையாக்கப்பட்டது. அப்படியே இருந்தது. இங்கு ஒரு காலத்தில் திருவுருவமாக திகழ்ந்த சின்னமஸ்தா தேவி தசமகா வித்யாவில் 6வது வித்யா வரா சின்னமஸ்தா. காளியின் பயங்கரத்தை மிஞ்சும் ஒரு கோர ரூபம் உண்டென்றால் அது சின்னமஸ்தா தேவி. சின்னமஸ்தா படத்தை பார்த்தாலும் பயந்துருவா எல்லாருமே. எப்படின்னா, அம்பாள் கையில் ஒரு கொடுவாள் வச்சுட்டுருப்ப, தான் தலையே தானே அறுத்து இன்னொரு கையில் வச்சுட்டுருப்போம். அவளுக்கு வாருணி டாகினி 2 தோழிகள், 12 வயசு 2 குழந்தைக்கும், அந்த 2 பொண்களுக்கும். ஒரு சமயம் அம்பாள் குளிக்க போகிறா கங்கை நதியில். குளிச்சு மத்தியான வேலை. உனக்கு தெரிஞ்சுக்கணும், அருவி ஆறு இங்கெல்லாம் குளிக்கும்போது குளிச்ச உடனே பசி எடுக்கும் பயங்கரமாக. ஸோ வி ஷுட் ஹேவ் ஃபுட்டு. ஸோ அவள் நல்ல ஜலக்கிரீட ஆடி அம்மா பசிக்கிறதுன்றது 2 குழந்தையும். அந்த வாருணின்றவளும் டாகினின்றவளும். டாகினி கொஞ்சம் பயங்கர தோற்றம், தெற்றுப்பல்லாம் இருக்குது. இந்த வாருணின்றவன் நல்லா அழகாக இருப்போம். 2மே 12 வயசு குழந்தை தான் பெண்கள். யாருமே ஆட நிச்சயிக்கல. ஸோ அவள் முட்டி போட்டுட்டு அம்மாள்கிட்ட கேட்குறா, பசிக்குதுமா பசிக்கிறதுன்றா. கவலைப்படாது, தலையை வெட்டிக்கிறா. இடக்கலை பிங்கலை சுழுமுனை 3 நாடி இருக்குது. ஸோ அந்த இடக்கலையிலேருந்து வர்ற ரத்தத்தை ஒருத்த பருகிறா, பிங்கலையிலேருந்து ஒருத்தி பருகிறா, சுழுமுனையிலேருந்து வர, அதாவது
சின்னமஸ்தாவினுடைய தலையை பருகிறது. அது தலையை விட்டு கையில் வச்சுட்டு இருக்கா இல்லையா, அவள் நாளத்திலே வருது, ரத்த நாளத்தில் வருது, சுழுமுனை நாளத்தில் வருது, அவளே பருகிறான் இருக்கு. இந்த தோற்றத்தை சிற்பமாக வச்சுருந்த பயந்த போடுவாரா பார்த்தேன். இது என்னது அது? இப்போ நார்மலாகவே இந்த முட்டை மாலையோட இருக்கா காளி, இதெல்லாம் ஆற்றுல வச்சுக்கூடாது, இது பண்ணக்கூடாது, பயம் கொடுத்துடா பாருங்க. ஆனால் சின்னமஸ்தா தேவியெல்லாம் பெரிய பார்க்கறதுக்கு ஓரமாக இருக்காது, ஒரு ரொம்ப காருண்ய ஸ்வரூபி அவள்லாம். அதுவும் தெரிஞ்சுக்கணும். நானே ஒரு காலத்தில் அந்த சின்னமஸ்தா ஃபோட்டோவை பார்த்து பயந்துருக்கேன். அதாவது நம்ம வச்சுக்கலாமா கூடாமா. அதனால தான் தசமகா வித்யாவில் சண்டே அன்னைக்கு மாதங்கி, மண்டே அன்னைக்கு புவனேஸ்வரி, டியூஸ்டே அன்னைக்கு பகலாமுகி, வென்ஸ்டே அன்னைக்கு வந்து திருவசுந்தரி, தேர்ஸ்டே அன்னைக்கு தாரா, ஃப்ரைடே அன்னைக்கு அமலாத்மிகா, சாட்டர்டே அன்னைக்கு காளி வந்துடுவோம், திரும்பி சண்டே மாதங்கி வந்துடுவோம். இதை விட்டு போனது திரிபுர பைரவி, சின்னமஸ்தா, தும்மவதி, மூணுமே பயங்கர ஸ்வரூபம். அது திரிபுர பைரவி ஒரு அழகாக இருப்பாள், பாலையாட்டம் இருப்போம் பார்க்குறதுக்கு. கையில் அக்ஷமாலையும் புஸ்தகமாக வச்சுட்டு பராபயத்தோட தாமரை மலை உட்காந்துருக்கான்னு திரிபுர பைரவியை. ஆனால் இவள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு கோர ஸ்வரூபமாக இருப்பாள். யார்? தும்மவதி. பல்லெல்லாம் இடுக்கிறதுக்கும், ஒட்டி உறந்தது, தொங்கிய மார்பு, அழுக்கான ஆடை பண்ணி புகையான தேரில் தலையை விரிச்சு போட்டுட்டு காக்கா கொடியோடு வரா தும்மவதி. புகை வடிவான தேர் தும்மவதி. இது சின்னமஸ்தா வந்து தான் தலையை விட்டுட்டு அப்படியே 3 நாளத்தபடியே அர்த்தம் கொட்டுறது. 2 பேர் குடிக்கிறார். இதை பார்த்தா அப்படி நினச்சிக்கோ. இவாளா ஆனால் மகாவித்யாவில் வரா, நல்லா ஜாமச்சுங்க. எது பயங்கர ஸ்வரூபமாக இருந்தால் கூட அவளை மகாவித்யாவில் தான் இருக்கு. சின்னமஸ்தாவின் தோற்றம் ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் அளிக்கக்கூடியது. இவள் கோடிய சூரிய பிரகாசம் கொண்டவள். ரதிய மன்மதனும் ஒன்றடைக்க அவர்கள் மீது, அது ரதிய மன்மதன் ஒன்றடைஞ்சு படுத்துருக்கா கீழே, அவா மேலே காலை வச்சு நிற்கிறாவோ, அப்படிதான் படங்கள் இருக்கும். திறந்த வாயில ஆடையற்று அவள் உடலில் பருத்த தனங்கள் காட்சியளிக்கின்றன. 3 கண்கள் கொண்டவள். மார்பில் நீலோத்தர மாலையுடன் கபாலங்கள் சேர்த்த மாலையும் அணிந்தவள். ரத்தம் போன்று அவள் சென்னிட மேனியில் கருநாகம் ஒன்று பூணலாக வருகிறது. சின்னமஸ்தாக்கு கருநாகம் தான் பூணல். வலக்கையில் கொடரியும் இடக்கையில் துண்டிக்கப்பட்ட தன் தலையை வேண்டியவள் தன் கழுத்திலிருந்து பீரிட்டு வர ரத்தத்தை கையில் இருக்கிற தலைப்பகுதியால் பருகுகிறாள் வருது. 16 வயது வேலை பருவப்பெண் சின்னமஸ்தா. ஆனால் அவளுக்கு உள்ள 2 தோழிகள், 12 வயசு அவள்லாம், வர்ணினி, டாகினி. அவளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் இருக்கு. வலப்புறம் தோழியாக வர்ணினி 12 வயது நிரம்பியவள். இவள் தன் கால்களை மடக்கி முட்டி போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பாள். சிவந்த திருமேனி கொண்டவள், இனிமையானவள். இடவலக்காரங்களின் முறையே கபாலம், கத்தி அல்லது குடலை கொண்டவள். பாம்பையே பூணலாக இருந்தவள். இவள் திருமேனி நெருப்பு போல் ஜொலிக்கிறது. எலும்புகளான மாலையை போட்டுருக்காவ. சின்னமஸ்தாதேவியின் கழுத்திலிருந்து ரத்தத்தை ஆபலுடன் அருந்துபவள். நட்புறவுடன் காட்சி தேவை மாருணி தேவி. இடதுபுறம் இருக்கும் டாகினி 12 வயது நிரம்பியவள். இவள் தன் வலக்காலை முட்டியிட்டு இடக்காலில் நிற்பவள். மின்னல் கொடி போன்ற இவள் தெற்றுப்பற்களுடன் கோர வடிவம் கொண்டவள். டாகினியும் உடையற்றவளே. விரிந்த கேசம் கொண்ட இவளின் வலக்கையில் நீண்ட கத்தியும் இடக்கையில் மண்டை ஓடும் தென்படுகிறது. சின்னமஸ்தாதேவியின் தொண்டையிலிருந்து பீரின் குருதியை ஆவலுடன் அறுத்துகிறாள். இதெல்லாம் வந்து நஜன் ஒருத்தர், டாக்டர் நடராஜன் பேர், நஜன் சொல்லுவார். 100 புஸ்தத்து மேலே எழுதியிருக்கார் அவர். பெரிய அம்பாள் பாஸ்கர், டாக்டரேட் அவர். அவர் தமிழ் புக்கு நிறைய கிடைக்கிறது. காளிகாம்பா கோவில், இல்லைன்னா வந்து கிரி ட்ரேடிங்கில், கபாலீஸ்வர் கோவில், பாதங்கள்லாம் கிடைக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டம் என்றால் துண்டிக்கப்பட்டது என்று பேர். சின்னம் என்றால் சமஸ்கிருத சொல்லுக்கு சேதிக்கப்பட்டது, அறியப்பட்டது என்ற அர்த்தம். கண்டஸ்தானத்தில் வாயு சக்கரம் உள்ளது. இந்த இடத்துல வாயு சக்கரம் இருக்கு. வாயு அம்சமான மனம் கண்டஸ்தானத்தில் இருப்பதால் அகண்ட பரிபூரண இரண்டற்ற பரம்பொருளை கண்டமாக்கி பின்பு சின்னமாகவும் பெண்ணமாகவும் காட்டி இறைவனது மாயாசக்தியாக உலகை உண்டு பண்ணி காத்து அழித்து இழைப்படுகிறது. இந்த மனதை கண்டித்து ஏகாகிரதத்தில் செலுத்தும்படி செய்வதே யோகம். அது யோகமாயா சொல்றது சின்னமஸ்தாவை. கண்டத்தை துண்டித்து பார்த்தால் மனதின் சொரூபம் தெரியும். கழுத்தை அறுத்தால் தான் மனதை அறியலாம் என்பது பொருள். இப்படி அறுத்தால் உடலை விட்டு பிராணன் போய்விடுமே. கழுத்தை அறுத்தாலும் பிராணனை இந்த கட்டை விட்டு போகாமல் இருப்பதற்காக செய்யும் யோகமே ஹடயோகம் வருது. தலை, உடல் ஆகியவை செயல்படுவதை யோகி அறிய வேண்டும் என்பதை உணர்த்தவே தலையையும் உடலையும் வெவ்வேறாக்கி சின்னமஸ்தா அருள் புரிகிறார்.
சின்னமஸ்தா தன் தலையை அரித்து கொண்டு பாத நாடியால் பிராணனை குருதியை உட்கொண்டு பித்த நாடியை நாக தத்துவத்தை விளக்கும் ஒரு யோகினி உண்ண, சிலேஷ்ம நாடியை பூத தத்துவமாக்கியும் இன்னொரு யோகினி உண்ண காட்சியளிக்கிறார். இப்படி அரிய தத்துவத்தை உள்ளங்கை நெல்லிக்கண்ணை போல் விளக்கும் தேவி உபாசக நஜரின் ஆற்றல் நமக்கே வேக்க வைக்கிறது. அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் அவர் இந்த தசமகாவித்யா புக்கில். ஸோ நம் சரீரத்தில் அநேக நாடி இருந்தாலும் முக்கியமான நாடிகள் இதயத்தை வலம் பெறும் 101 நாடிகள், 72,000 நாடி இருக்குன்ற உடம்புல. அதில் 106 நாடிகள் முக்கியம். அவற்றில் முக்கியமான 3 அவை இடைகளை, பிங்கலை, சுழுமுனைன்னு சொல்லியிருக்கு. இவற்றில் சுழுமுனை நம் சரீரத்தின் பின்புறம் முதுகெலும்பின் நடுவில் சஞ்சரிக்க நாடி. இதற்கு இருபுறமும் இடக்கலை, பின்கலை என்ற நாடிகள் பின்னல் போல் பின்னி இருக்கின்றன. ஆக்ஞா சக்கரத்தில் சுழுமுனையுடன் சேர்கின்றது. இதுதான் திரிவேணி சங்கமம். இடை கங்கை, பிங்கலை யமுனை, சுழுமுனை அந்தர்வாகினி சரஸ்வதி அப்படி சொல்லியிருக்காரு. சுழுமுனை நாடியில் செல்லும் அதிபீகா சக்தியே சின்னமஸ்தா, பிரசண்ட சண்டி அல்ல வஜ்ர விரோசினி. அவளுக்கு வஜ்ர விரோசினே பேர். நம்மளுக்கு அழகான சந்திர ஒளி பிரகாசித்த அமிர்தத்தை தரித்து செல்லும் இடையே வர்ணினி தேவி சிவப்பு நிறத்துடன் சூரியன் பால் விளங்க பிங்களை நாடியே டாகினி தேவி. அது ஆக்சுவலாக அழகான சந்திர ஒளிவர் பிரகாசிக்க அமிர்தத்தை தரித்து செல்லும் இடை நாடியே வர்ணினி தேவி. சிவப்பு நிறத்துடன் சூரியனை போல் விளங்கும் பிங்களை நாடியே டாகினி தேவி சொல்றது. இடகலை, பிங்களை நாடிகளே வர்ணினி, டாகினி தோழிகளாக சுழுமணி நாடியான சின்னமஸ்தாக்கு இருப்பதையே 3 அபூர்வ உருவங்களாக நாம் பார்க்கிறோம். 3 பேர் தான் காமிச்சிருப்பா அந்த படத்துல எல்லாம். சரீரத்திலிருந்து பிரம்ம, ருத்ர, விஷ்ணு கிருந்துகளை நம் கையில் இருக்கும் ஆயுதத்தால் அறுத்து பிரம்மாண்டத்தில் சித்தக்தியை நாம் அடையத்துக்கு சின்னமஸ்தா தான் தத்துவம் சொல்லிருக்கு. 49 சக்தி பீடமான நல்காடி தளத்தில் சின்னமஸ்தா தேவி இப்போ எப்படி தெரியும்னா பிண்டி தான் இருக்காங்க, உருவெல்லாம் இல்லை. பிண்டினா நார்த் இந்தியாவில் வைஷ்ணவி கோவில் போனால் கூட பிண்டி கல், அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு ஜோடனை பண்ணியிருப்பா. அது மாதிரி பிண்டி ரூபத்தெலாம் இருக்கா நல்காடியில். காளின்ற அங்கே இருக்க வாழலாம். அதை நல்காடி ரயில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிறு குன்றின் மேல் நல்கடேஸ்வரி என்ற ஆலயம் மகாஸ்தி பீடம் உள்ளது. இந்த கோவிலின் மேற்புறம் வைக்கோலால் வேய்ந்த 4 கூரைகள் தென்படுவது மிகவும் பரிதாபமாக உள்ளது. ஒரு காலத்தில் பிரசித்தி பெற்ற விளங்கிய கோவில், சக்தி வாய்ந்த கோவில் இப்போ இது குடிசையாட்டம் இருக்குது. நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகை நாட்களில் இங்கு பக்தர்கள் கூட அலைமோதும். வைகாசி வளர்ப்பதை சதுர்தசி என்று பரபிரம்ம ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது. அன்று கன்னி பெண்கள் ஆயிரக்கணக்கில் வந்து அம்மனை வழிபடுகின்றனர். ஒரு காலத்தில் இந்த கோவிலை ஒட்டி வெந்நீர் ஊற்று இப்பெல்லாம் அதெல்லாம் காணுன்றார். நல்கடேஸ்வரி ஆலயத்தின் கருவறையில் காளி மாதாவாக அருந்தரிசனம் தரும் பிண்டியை சின்னமஸ்தாக மனதிலிருந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்றார். இங்க அம்பாஜி கோவில் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ ஆத்தியாகினி தேவி சொல்லி 4 கரங்களுடன் யான வாகத்தில் உட்காந்துருக்கா சொல்லப்படுறது. இத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த இது 49, 50, 51 2 நாள் முடிய போகிறது. இதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து சின்ன கதைகள் சொல்லலான்னு இருக்கோம். அதான் பிளான். கரெக்டாக கண்டினியூஸாக வராது. முக்கியமான கதைகள் பாகவதத்துலேருந்து சொல்ல போகிறோம். ஏன்னா 7 வால்யூம் இந்த புக் அது. அதனால் முக்கியமான கதைகள் ஜனங்களுக்காக பாகவத்தில் ஸ்ரீமத் பாகவத்தில் எடுத்து சொல்ல போகிறேன். தட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆஃப்டர் 3 days ஆர் ஸோ. அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.